ஆசாபின் உபதேசம். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். என் மனம் கசந்தது. இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம்போல் இருந்தேன். ஆசாப் இதுவரையிலும் மனக்குழப்பத்தில் இருந்தார். இப்போதோ மனக்குழப்பம் நீங்கி தெளிவாயிருக்கிறார். அவர் இதுவரையிலும் அவிசுவாசத்தில் இருந்தார். இப்போதோ அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்தோடு இருக்கிறார். ஆசாபுக்கு சோதனை உண்டாயிற்று. அந்த சோதனையில் இருந்து கர்த்தர் அவரை விடுவித்திருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆசாப் தன்னைத்தானே தாழ்த்துகிறார். இருதயத்தில் பெருமை இல்லாமல் மனத்தாழ்மையோடு தன்னை பற்றி சிந்திக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதுவரையிலும் ஆசாப் துன்மார்க்கரை பற்றி பொறாமைப்பட்டு கர்த்தரிடத்தில் அவர்களை பற்றி முறையிட்டார். இப்போதோ ஆசாப் தன்னை தாழ்த்தி தன்னுடைய தப்பிதங்களை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை பணிவோடு சமர்ப்பிக்கிறார். இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம்போல் இருந்தேன் என்பதே ஆசாபின் பணிவான விண்ணப்பம். பவுலின் சரீரத்தில் ஒரு முள் இருந்தது. பவுல் அதை பற்றி சொல்லும்போது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12:7. நம்முடைய இருதயத்தில் கசப்பும் கோபமும் பொறாமையும் இருக்குமென்றால் அது மெய்யாகவே நம்மை வேதனைப்படுத்தும். ஆசாப் காரியம் அறியாத மூடனாய் இருந்தார். தெளிந்த சிந்தனை இல்லாமல் துன்மார்க்கரை பற்றி பொறாமைப்பட்டார். அவர் கர்த்தருக்கு முன்பாக மிருகத்தைப் போல் இருந்தார். எபிரேய பாஷையிலே மிருகம் என்னும் வார்த்தைக்கு பெஹெமோத் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பெரிய மிருகம் என்று பெயர். மிருகத்திற்கு தெளிந்த சிந்தனை இருக்காது, தெளிவான அறிவும் இருக்காது. அது அவ்வப்போதுள்ள காரியங்களை மாத்திரமே யோசித்து பார்க்கும். இதற்கு முந்தி நடந்ததோ இதற்கு பின்பு நடக்கப் போவதோ அதற்கு ஒன்றும் தெரியாது. அதை பற்றி அது ஒன்றும் நினைக்காது. ஆசாபும் அப்படிப்பட்ட மிருகத்தைப் போலத்தான் இருந்தார். துன்மார்க்கரின் தற்போதைய சுகவாழ்வை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆசாப் அவர்கள் மீது பொறாமைப்பட்டார். அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பினால் அழிந்து போவார்கள் என்பதை ஆசாபால் பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆசாப் மிருக குணம் உள்ளவராய் இருந்தார். ஆனால் இப்போதோ ஆசாப் தன்னுடைய தப்பிதத்தை உணர்ந்தவராக நான் காரியம் அறியாத மூடனானேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ஆசாபுக்கு தெளிந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மனக்கண்களால் ஆசாப் தன்னை பார்க்கும்போது அவர் இதுவரையிலும் மூடனாக இருந்ததையும் மிருகத்தைப் போல இருந்ததையும் புரிந்து கொள்கிறார். பின்வாங்கி போனவர்களின் காரியங்கள். துன்மார்க்கரின் செழிப்பான வாழ்வை காண்கையிலும் நீதிமான்களின் இடர்களை பார்க்கும்போதும் என் மனம் கசந்தது. என் உள்ளந்திரியங்களில் குத்துண்டேன். நான் மூடனானேன். நான் காரியம் அறியாதவனானேன். உமக்கு முன்பாக மிருகம்போல் இருந்தேன். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். ஆசாப் இப்போது தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறார். இதுவரையிலும் அவர் காரியம் அறியாத மூடனாய் இருந்தார். இப்போதோ ஆசாப் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசாபின் வலதுகையை பிடித்து தாங்குகிறார். ஆசாப் சோதனையில் இருந்தபோது அவர் நாள்தோறும் பாதிக்கப்பட்டார், காலைதோறும் தண்டிக்கப்பட்டார். கர்த்தர் ஆசாபை வாதித்தாலும் தண்டித்தாலும் இப்போது அவர் ஆசாபின் வலதுகையை பிடித்து தாங்குகிறார். ஆசாபின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். அவருடைய குழப்பத்தில் இருந்து அவருக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஆசாபின் தப்பிதத்தில் இருந்து அவரை திருத்துகிறார். கர்த்தர் ஆசாபை தண்டித்தது போலவே நம்மையும் தண்டிப்பார். நம்மை திருத்துவதற்காக மாத்திரமே கர்த்தர் நம்மை தண்டிப்பாரே அல்லாமல் நம்மை சங்காரம் பண்ணுவதற்காக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் தண்டிப்பதில்லை. கர்த்தர் நம்மை வாதித்தாலும் தண்டித்தாலும் தம்முடைய சமூகத்தில் இருந்து நம்மை ஒருபோதும் துரத்திவிட மாட்டார். நாம் எப்போதும் கர்த்தரோடு கூட இருக்கும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் நடைபெறலாம். சோகமான சம்பவங்களினால் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகலாம். நமக்கு ஆதரவே இல்லாதது போன்று நாம் வேதனையோடு இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்குகிறார். நாம் வனாந்திரத்தில் நடந்தாலும் பாதை தெரியாமல் காணாமல் போய்விடாதவாறு கர்த்தர் தாமே நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் நம்மை சறுக்கலான இடங்களில் நிறுத்தினார் என்று சொல்லக்கூடாது. நாம் எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்குகிறார். நாம் கீழே விழுந்து விடாதவாறு கர்த்தர் தாமே நம்மை பாதுகாக்கிறவர். நாம் கர்த்தருடைய பலத்த கரத்தில் இருக்கும்போது நமக்கு மெய்யான பாதுகாப்பு உண்டு. என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசாப் தன்னைத்தானே விசுவாசத்தில் உற்சாகப்படுத்துகிறார். ஆசாப் இதுவரையிலும் சோதனையில் இருந்தார். கர்த்தர் தாமே அந்த பிரச்சனைகளில் இருந்து அவருக்கு விடுதலையை கொடுத்தார். அதே தேவன் தன்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வார் என்று ஆசாப் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று அப்போஸ்தலர் பவுலும் கர்த்தர் தன்னை எல்லா தீமையினின்றும் ரட்சிப்பார் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் தாமே ஆசாபை வலதுகையை பிடித்து தாங்குகிறார். அந்த தேவன் தம்முடைய ஆலோசனையின்படி தன்னை நடத்துவார் என்று ஆசாப் விசுவாசத்தோடு சொல்லுகிறார். இதுவரையிலும் தன்னை வழிநடத்தியவர் இனிமேலும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். முடிவிலே கர்த்தர் ஆசாபை மகிமையிலே ஏற்றுக்கொள்வார். ஆசாப் இதுவரையிலும் தன்னுடைய சுய புத்தியின் மேலும் சுய ஆலோசனையின் மேலும் சார்ந்திருந்து பல தீமைகளை அனுபவித்தார். நாள்தோறும் பாதிக்கப்பட்டார், காலைதோறும் தண்டிக்கப்பட்டார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆசாபுக்கு வரக்கூடாது என்றால் அவர் இனிமேல் தன்னுடைய சுய ஆலோசனையின்படி நடவாமல் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். ஆசாபும் கர்த்தருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தர் தாமே தன்னை தம்முடைய ஆலோசனையின்படி நடத்துமாறு ஆசாப் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்தும் போது முடிவில் நமக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய சுய ஆலோசனையில் நடந்தால் முடிவில் நமக்கு அழிவு உண்டாகும். கர்த்தர் நம்மை செங்கடல் வழியாக நடத்தலாம், வனாந்திரத்தின் வழியாக நடத்தலாம், யோர்தான் நதியின் வழியாகவும் நடத்தலாம். நாம் எந்த வழியாக நடந்தாலும் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்முடைய வலதுகையை பிடித்து தாங்க வேண்டும். தம்முடைய ஆலோசனையின்படி கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். இதுவே நமக்கு பாதுகாப்பானது. இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் பல கஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள் உண்டாகலாம். நம்முடைய துக்கங்கள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் கடந்து போகும். கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுப்பார். நாம் அனுபவித்த வேதனைகளுக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். நாம் சோதிக்கப்பட்டாலும் கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். அப்போதுதான் சோதனையில் இருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். முடிவிலே நமக்கு மகிமை உண்டாகும். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு?
பூலோகத்தில் உம்மைத் தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். ஆசாப் இப்போது கர்த்தரை நெருங்கி சேர்ந்திருக்கிறார். கர்த்தருக்கு நெருக்கமாய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். தன்னுடைய தீர்மானத்தில் ஆசாப் உறுதியாய் இருக்கிறார். இதற்கு முன்பு ஆசாப் தன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் கர்த்தரிடத்தில் முறையிட்டார். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்போது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறார். கர்த்தர் ஆசாபின் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட ஆசாபின் ஆத்துமா இப்போது கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை நோக்கி வாஞ்சிக்கிறது, கர்த்தரில் பிரியமாய் இருக்கிறது. ஆசாபின் ஆத்துமா கர்த்தரை துதித்து பாடுகிறது. ஆசாப் இதுவரையிலும் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள துன்மார்க்கரையும் அவர்களுடைய சுக வாழ்வையும் நோக்கி பார்த்தார். அப்போது அவருடைய இருதயம் வேதனை அடைந்தது. இப்போதோ கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஆசாப் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார். பரலோகத்தில் துன்மார்க்கர் யாரும் இல்லை. கர்த்தரும் அவருடைய பரிசுத்தவான்களும் மாத்திரமே பரலோகத்தில் இருக்கிறார்கள். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு என்று ஆசாப் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு கேட்கிறார். ஆசாபின் ஆத்துமா கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறது. ஆசாப் கர்த்தர் மீது தான் வைத்திருக்கிற அன்பையும் பக்தியையும் இந்த வாக்கியத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரே நம்முடைய ஆத்துமாவை சிருஷ்டித்தவர். அவரால் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவுக்கு சந்தோஷத்தை தர முடியும். நாம் கர்த்தரோடு எப்போதும் கூட இருக்கும்போது கர்த்தரும் நம்மோடு எப்போதும் கூட இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய ஆத்துமாவை ஆளுகை செய்கிறார். நாம் கர்த்தரை அன்போடு நேசித்தால் மாத்திரம் போதாது, நம்மை கர்த்தரிடத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கவும் வேண்டும். நமக்கு கர்த்தரே எல்லாமுமாக இருக்க வேண்டும். அவரே நமக்கு ஆரம்பமாகவும் முடிவுமாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே கர்த்தரிடத்தில் ஆரம்பமாகி கர்த்தரிடத்திலேயே நிறைவு பெற வேண்டும். நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் தேவனை பற்றியதாக மாத்திரமே இருக்க வேண்டும். ஏனெனில் பரலோகத்தில் தேவனை அல்லாமல் நமக்கு வேறு யாரும் இல்லை. ஆசாப் இந்த பிரபஞ்சத்தில் தேவன் மீது விருப்பமாய் இருக்கிறார். பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என்று கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். பரலோகத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் ஆசாபின் விருப்பமெல்லாம் கர்த்தர் மீது மாத்திரமே இருக்கிறது. கர்த்தரே அவருக்கு எல்லாமுமாக இருக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் உற்றார் உறவினர்கள் இருக்கலாம், அநேக சிநேகிதர்கள் இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் இருந்தாலும் நம்முடைய விருப்பமெல்லாம் தேவன் மீது மாத்திரமே இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சமும் நம்முடைய இருதயமும் ஒரு நாளில் மாண்டு போகும். நமக்கு முன்பு பலர் மரித்து போய் இருக்கிறார்கள். மரண அனுபவம் நமக்கும் வரும். நாமும் நம்முடைய மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாம்சமும் நம்முடைய இருதயமும் மாண்டு போகிற நாளுக்காக நாம் எல்லோருமே காத்திருக்கிறோம். நம்முடைய மாம்சம் மாண்டு போனாலும் நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பும் விருப்பமும் மாண்டு போகக்கூடாது. நம்முடைய சரீரம் முதுமை அடையலாம், வியாதிப்படலாம், மரிக்கலாம். ஆனாலும் தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்தின் கன்மலையும் நம்முடைய பங்குமாய் இருக்க வேண்டும். ஆசாப் இந்த சத்தியத்தை இங்கு சொல்லும்போது அவர் தன்னுடைய சரீரத்தை பற்றி அக்கறை காண்பிக்காமல் தன்னுடைய ஆத்மாவை பற்றியே அதிகமான அக்கறை காண்பிக்கிறார். கர்த்தரே நம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறவர். அவரே ஆத்மாவை பலப்படுத்துகிறவர். உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். ஆசாப் தன்னுடைய மனக்கண்களினால் துன்மார்க்கருடைய முடிவை பார்க்கிறார். இதற்கு முன்பு அவர் தன்னுடைய மாம்ச கண்களினால் துன்மார்க்கரின் சுகவாழ்வை பார்த்தார். அதன் பின்பு அவர் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்த போது அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மாறிற்று. கர்த்தருடைய கிருபையையும் அவருடைய ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறார். இப்போது அவருடைய பார்வையிலும் மாற்றம் உண்டாயிற்று. துன்மார்க்கரை பற்றிய அவருடைய சிந்தையிலும் மாற்றம் உண்டாயிற்று. ஆசாப் துன்மார்க்கருக்கு அழிவை முன் அறிவிக்கிறார். இதற்கு முன்பு துன்மார்க்கர் சுகமாய் வாழ்கிறார்கள் என்று கண்டு அவர்கள் மீது பொறாமைப்பட்ட ஆசாப் இப்போது அவர்களை சபிக்கிறார்.
தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வரும் என்று முன் அறிவிக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். துன்மார்க்கர் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறார்கள். அவர்கள் இருளின் பிள்ளைகள், வெளிச்சத்திற்கு அருகில் வர மறுக்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனும் தங்களுக்கு அருகாமையில் வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இவர்களும் தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நாசமடைவார்கள். தம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுவார். நாசமடையும் ஜனங்கள், தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள், தேவனை விட்டு சோரம் போகிறவர்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் பாவத்தில் விழுந்து பாவத்தில் மரிப்பார்கள். தேவனை அண்டிக்கொண்டு இருப்பதே நலம். எனக்கோ தேவனை அண்டிக்கொண்டு இருப்பதே நலம். நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆசாப் கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறார். நாம் தேவனுக்கு அருகாமையில் போகும்போது தேவனும் நமக்கு அருகாமையில் வருகிறார். தேவனோடு நாம் ஐக்கியமாய் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுவே நமக்கு மெய்யான சந்தோஷம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பது எல்லோருக்கும் நலமானதுதான். இது நமக்கும் நலமானதாய் இருக்க வேண்டும் என்றால் நாமும் ஆசாபை போல எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்ல வேண்டும். துன்மார்க்கர் இந்த பிரபஞ்சத்தில் சுகமாய் ஜீவிக்கலாம். அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கலாம். ஆனாலும் முடிவில் அவர்கள் அழிந்து போவார்கள். துன்மார்க்கர் அழிந்து போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ தேவனை மாத்திரமே அண்டிக் கொள்ள வேண்டும். உலகத்தின் மீதும் உலகத்தின் காரியங்கள் மீதும் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்முடைய உலக ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாம் உலகத்தை சிநேகிக்கவும் கூடாது. அதை பார்த்து நாம் பயப்படவும் கூடாது. நாம் கர்த்தர் மீது மாத்திரமே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். கர்த்தரை மாத்திரமே அண்டிக் கொள்ள வேண்டும். இதுவே நமக்கு நலம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதையுங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 146 3 முதல் 5 வரை.